ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எல்இடி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்இடின்றது லைட் எமிட்டிங் டயோட். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்இடி இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது எல்இடி தான். எல்இடின்றது இப்படி தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். எல்இடிஸ்லேயே நிறைய இருக்குது சைஸு, 5mm 1mm சொல்லிட்டு நிறைய சைஸில் இருக்குது எல்இடிஸு. அந்த எல்இடி உள்ளே, அதாவது இந்த எல்இடிக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய எல்இடி. இந்த எல்இடிக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு சின்ன வீடியோ தான் இது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்இடின்றது லைட் எமிட்டிங் டயோட். எல்இடியோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். எல்இடியோட சிம்பிள் ஆனோடு கேத்தோடு. ஆனோடுன்றது பாசிட்டிவ், கேத்தோடுன்றது நெகட்டிவ். பேட்டரியில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எப்பயுமே இருக்கும். அதோட ஒர்க்கிங் இது எல்இடி சர்க்யூட் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து 3.7 வோல்ட் மொபைல் பேட்டரி. இது எல்இடி வந்து ஒயிட் எல்இடி. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு எல்இடி இப்படி தான் க்ளோ ஆகும். எல்இடி க்ளோ ஆகுது. இப்படி க்ளோ ஆகும்போது உள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. அதை பற்றின சின்ன வீடியோ தான் இது. இதுதான் பேட்டரி வச்சுங்க. இந்த பேட்டரி இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து நான் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். நம்ம எல்இடியில் எப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதோட லெக் வந்து எது பெருசாக இருக்குதோ அது வந்து பாசிட்டிவ், லெக் சின்னதாக இருந்ததுன்னா அது நெகட்டிவ். இப்படி தான் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் அடுத்து சப்போஸ் உங்களுக்கு லெக் கட்டாக இருந்தது அப்படின்னாக்கா, எல்இடி உள்ளே இந்த 2 இருக்கு இல்லையா, இது ஷார்ட்டாக சின்னதாக இதில் இது வந்து பாசிட்டிவ், லென்த்தாக இது வந்து நெகட்டிவ். இது 2வது மாடல். இப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். அந்த எல்இடிஸ் உள்ளே எப்படி ஒர்க் ஆகுன்றது வீடியோ தான் இது. இது வந்து பேட்டரி. இந்த பேட்டரி நான் கனெக்ட் கொடுக்குறேன். இது எல்இடியில் வந்து ஆனோடு கேத்தோடு, அதான் லெக் பெருசாக இருக்கும். ஆனோடு கேத்தோடு, பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஒரு டயோடுன்றது பி அண்ட் ஜங்ஷன், இந்த தான் டயோடுன்னு சொல்லுவோம். அதான் இது லைட் எமிட்டிங் டயோடு. அதிலே வந்துருச்சு. பி டைப்பில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், என் டைப்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 லேயர் நடுவில் வந்து ஆக்டிவ் லேயர்னு இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுமாரி ஒரு எலக்ட்ரான்ஸாக வந்து டிஃப்யூஸ் ஆகினேக்காக உங்களுக்கு லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அதிகமாக வேகமாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். டிஸ்டர்ப் ஆகி தான் உங்களுக்கு ஃபியூஸ் ஆகிடும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லோ, க்ரீன், ஒயிட், ப்ளூ இந்த எல்இடிஸோட 5mm எல்இடி இது சைஸு. இதோட வேவ் லென்த் ரைன் கொடுத்துருக்கேன். அதாவது ரன் பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து ரெட்டுக்கு வந்து 1.8 வோல்ட்டு, 2.3 வோல்ட்டு, அந்தமாரி ஒரு எல்இடிக்கும் ஒரு வோல்டேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அடுத்து இதுதான் அந்த எல்இடி. நான் ஒர்க்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் கையால் எல்இடி வந்ததில்ல, அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாசிட்டிவ் டெர்மினல், இந்த ஹோல்ஸ் மேலே வந்து பி லேயர், க்ரீன் கலர் இருக்குது, அது வந்து பி லேயரு. எல்லோ கலர் வந்து ஆரஞ்சு கலர் வந்து என் லேயரு. 2த்துக்கும் நடுவில் தான் ஆக்டிவ் லேயரு. அந்த ப்ரோட்டான்ஸ், அதாவது பி லேயரும் என் லேயரும் 2 கம்பைன் ஆகும்போது ஆக்டிவ் லேயர் ஆகும். லைட் வந்து க்ளோ ஆகும். அந்த டயக்ராம் இது. எல்இடி உள்ளே என்னென்ன இருக்குது அது பேர், டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. மேலே இருக்குது வந்து எபாக்சி, லென்ஸ் கேஸு, ஒயர் பாண்டு, ரிஃப்ளெக்டிவ்ஸ், ஆனோட், கேத்தோட், மல்டிமீட்டர். இதில் இந்த செல் செட் பண்ணால் டிசியோட வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு எல்இடி பல்ப் வந்து எந்த அளவுக்கு ஒரு வோல்டேஜ் தாங்கும் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் இது. இப்போ நான் இந்த எல்இடியை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த பேட்டரியோட வோல்டேஜ் நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் கரெக்டாக வச்சுங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 3.13 வோல்டேஜ். இது நான் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறேன். எதுவுமே ஆகலை, நல்லா தான் எரியுது. 3 வோல்டேஜில் கரெக்டாக ரன் ஆகுது, எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. ஒரு பிசி வோல்டேஜ் நான் ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதோட டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, இதோட டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 21 வோல்ட்டு டிசி சோர்ஸு. இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன் எல்இடி என்னதுன்னு பார்ப்போம். சர்க்யூட் ரெடி பண்ணிட்டேன். பேட்டரியில் வர பாசிட்டிவ் வந்து நான் அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ கரண்ட்டு லோடு எடுக்குதுன்ட்டு. நெகட்டிவ் டெர்மினல் டேட்டா கொடுத்துட்டேன். இந்த அம்மீட்டரோட அடுத்த லெகு தான் இதில் வைக்கிறேன். எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் மல்டிமீட்டர் ரீட் ஆகும். வோல்டேஜ் வந்து 21 வோல்ட். இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். பல்ப் இப்போ ஃபியூஸ் ஆனது நல்லா ஸ்லோ மோஷனில் காட்டுறப்பாங்க. அது பார்த்தீங்களா, மல்டிமீட்டரில் 6.5 mA ரேட்டிங் காட்டுது. கேமரா நல்லா இருந்தால் இன்னும் நல்லா காட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.